ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 1976 வெளிவந்த நன் ரூனாஸ் கன்ஃபெஷன் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் ரிவெஞ்ச் மூவி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஹெட்ஃபோன் போட சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல சம்பவங்களும் ட்விஸ்டும் இருக்கு. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் ஒரு நன் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அந்த சர்ச்சில் இருக்கிற பெரிய மணி அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மணி அடிக்கும் போது அங்க ஒரு ஃபாதரியார் வரப்பல. இந்த ஃபாதரியாரை பார்த்த உடனே இந்த நன் பயப்படுறாங்க. இவங்க ஏன்டா பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் கண்ணிலே பெல்லடி அப்படின்னு சொல்லி சிம்பிள் கொடுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் பெல் அடிக்க இவன் அவங்களோட கிட்ட போறான். கிட்ட போய் என்னடா பண்றான் அப்படின்னு பார்த்தா கிட்ட இவன் தப்பா நடந்துட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி பண்ண அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா விடாம கண்டினியூஸா மணி அடிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவன் இவங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான் போல. அதுக்கப்புறம் இவங்க சம்பவம் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க மேல மணி அடிச்சிட்டே இருக்கு. இந்த சீன் அப்படியே காமிச்சிட்டு இந்த படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே ஒரு டான்ஸ் கிளாஸ் காட்டுறாங்க. அவங்க ஒரு டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இப்படி இல்ல இப்படி இந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவ டான்ஸ் ஆடியும் காட்டுறா. இவன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாம் பெரிய பெரிய அந்த கண்ணாடி பில்டிங்ல தானே இருக்காங்க. அதனால மேல இருந்து பார்த்தா வெளியே ரோடு, அதுக்கப்புறம் பக்கத்து பில்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரி இவ டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து எட்டி பாக்குறா. எட்டி பார்க்கும்போது அங்க இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சாங்களா ஒரு சிஸ்டர், அவங்கள காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த நன் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்களோட பேரு ரூனா. அவங்கள பார்த்த உடனே ரூனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. இவ ஏன்டா ஷாக் ஆகுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த சீன்ல இவளும் அந்த சிஸ்டரும் நடந்து வராங்க. அப்புறம் தான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களாம். இந்த நன் வந்து தங்கச்சி, இந்த டான்ஸ் சொல்லி கொடுத்திருந்தால அவ வந்து அக்கா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி இந்த நன் கேக்குறா. அதுக்கு அவங்க அக்கா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு உன்னை இப்படி பாக்குறதுக்கே அப்படிங்கிறா. அதுக்கவ அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிறா. இல்ல நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்ல, நான் உனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது ஒரு பெரிய துரோகம், நீ அதை மறந்துட்டியா இல்ல இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவன் இந்த மாதிரி கேட்டதும் நம்ம ரூனாவை காட்டுறாங்க. ரூனா ஃபிளாஷ்பேக் குள்ள போயிடுறா. ஃபிளாஷ்பேக் குள்ள போனா அப்பதான் விஷயமே புரியுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நன்னா இருக்கா இல்லையா, அவ நன்னா இல்லாம நார்மலா தான் இருந்திருக்கா. இவங்க அக்காக்காரி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா தங்கச்சியோட லவ்வரே கரெக்ட் பண்ணி சோ அவரோட தங்கச்சிக்கு இவ துரோகம் பண்ணிருக்கா. இந்த ரூனாவோட லவ்வரும் இவங்க அக்காவும் ஒண்ணா அந்த மாதிரி பண்றத ஹீரோயினே கண் முன்னாடி பாத்திருக்கா. அதனால அவ ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி அளவும் செஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம தான் தங்கச்சி பாக்குறா அப்படின்னு தெரிஞ்சு கூட அவ கொஞ்சம் கூட குச்சப்படாம அப்ப அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்ச மாதிரி இங்க காட்டுறாங்க. எனக்கு உண்மையில நிறைய கோவம் இருந்தது, ஆனா இப்ப அப்படி இல்ல, கடவுள் எல்லாத்தையும் மாத்திட்டாரு. நான் எப்போ நன்னானோ அப்ப இருந்து சோ எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு உண்மையில அப்போ மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இப்போ மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்ல அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவ சாரி, பட் சாரி சொன்னா கூட இது சரியா போகாது, இருந்தாலும் நான் சாரி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காக்காரி சாரி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த நன்னு சிரிச்சுக்கிட்டு, இப்போ நீங்க ஒன்னாதான் இருக்கீங்களா, நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவ, இல்ல எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்ல, அதனால நான் கொஞ்ச நாளா நாங்க பேசாம இருக்கோம், ஆனா எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் விருப்பம், சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சோ கோவம் இதெல்லாம் வேஸ்ட், அதனால அன்பா பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்றா. சரி இவன் என்ன பண்றா அப்படின்னா அவள் அவருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்றா. ஆனா அவன் அதுக்கு மேல கெடியா இருப்பான் போல. அங்க ஆபீஸ் ரூம்ல வச்சு வேற ஒரு பொண்ணு கூட அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உனக்கு போன் வருது. போன் அட்டன் பண்ணி பேசுறான். பேசும்போது இந்த பொண்ணு சொல்றா, எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி உரிமையா பேசுறா. அதுக்கப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், ரூனா வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அங்க அவன் போன்ல ஷாக் ஆயிடுறான். இது ரூனாவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவங்க இந்த மாதிரி பேசும்போது அந்த நன் அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா. இவ சிரிச்சு என்ன சொல்றா அப்படின்னா, அவன் நம்மள மன்னிச்சிட்டா, சோ நம்ம மீட் பண்ணலாம், நம்ம கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அங்க அவ போன் பேசிட்டு இருக்கா. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, இங்க கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ கூட ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு அங்க அவகிட்ட போன் பேசிட்டு இருக்கான். இவனே கேடி நம்பர் 1 இருப்பான் போல. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல வழக்கம் போல மறுபடியும் இந்த நன் கடவுளை நினைச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்துல அவங்க அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னா ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல ஏதோ டிராயிங் மாஸ்டர் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. அது ரொம்ப கன்றாவியா இருக்கும். இப்படி வரைஞ்சிட்டு இருந்தவ டக்குனு சுத்தி முத்தியும் பாக்குறா. அப்புறம் டக்குனு போய் டோர் லாக் பண்ணிட்டு ஒரு 3-4 பிரஷ் எடுத்து பெயிண்ட் நினைச்சு அதை வந்து அந்த இடத்துல, அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அந்த இடத்துல வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏய் என்னமா பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் பேப்பர்ல அச்சு எடுக்கறாளாமா. சோ இது ஒரு பிரிண்டா எடுக்கறாளாமா. கன்றாவிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும்போது. இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்து அதை பார்த்து அவளே சிரிச்சுக்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல இந்த பொண்ணோட லவர் இருக்கான் இல்லையா, அவன் வரான். அந்த நேரத்துல அவங்க அக்காக்காரி எங்க வெளியே போவ போல. ஏய் பார்த்து பேசு, கரெக்டா அவளுக்கு நம்ம மேல கோவமே இல்ல, ஏதாவது பேசி சொதப்பிடாத, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வரான். எப்படி இருக்க ரூனா அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இல்ல அன்னைக்கு நடந்தது அப்படின்னு சொல்ல வரான். இல்ல நான் அதை மறந்துட்டேன், முடிஞ்சதெல்லாம் பேச வேணாம், இப்போ எனக்கு எல்லாமே கடவுள் மட்டும்தான், அவரை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அமைதியா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேரும் சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ லைஃப் நிறைய மாறிடுச்சு, இந்த ஈகோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, மன அமைதி ஒண்ணுதான் சரியான வழி, அன்பு தான் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ், நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஃபிளாஷ்பேக்ல போறாங்க. ஆக்சுவலி இவ சொல்லிட்டு இருக்கிறது ஒண்ணு, ஃபிளாஷ்பேக்ல நடந்தது ஒண்ணு. இவ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா அன்பு, கருணை, பொறுமை, கருத்துக்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஆனா ஃபிளாஷ்பேக்ல அப்படி கிடையவே கிடையாது. ஃபிளாஷ்பேக்ல ஒண்ணு நடந்திருக்கு, பட் கரண்ட்ல ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் நன்னான டைம்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாதர் காமிச்சாங்கல்ல, அவன் என்ன பண்றான் அப்படின்னா இவளை துரத்திட்டு போறான். ஏய் நில்றி அப்படின்னு சொல்லி துரத்திட்டே போறான். இவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரா.
இப்படி ஓடி வரவள அவன் கொஞ்சம் கூட ஈவ இருக்கலாம கிளிக்கிறது, அப்புறம் அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவளை பலமுறை அனுபவிச்சிருக்கான். இந்த மாதிரி ஒரு முறை மாட்டு தொழுவத்திலே வச்சு அவளை அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு சிஸ்டர் அங்க வராங்க. வந்து தடுக்காம இங்க நடக்கிறத அவன் நின்னு பாத்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு உதவி உதவி அப்படின்னு சொல்லி கத்துது. ஆனா அவ உதவி பண்ண வந்த மாதிரி தெரியல, ஏதோ ரசிச்சு பாத்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் நம்ம அங்க இருந்தா தடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வேற போறா. அவ நல்லா வருவோம் மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த சீனை பார்த்தா. அவ ஓடி போன பிறகு மறுபடியும் அந்த ஃபாதரியார் அந்த பொண்ணை ஒரு வழியா பண்ணி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அந்த பொண்ணு கடவுள் முன்னாடி ப்ரே பண்ணிட்டு அழுந்து படுத்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த சிஸ்டர் வராங்க. ஏன் சிஸ்டர் எனக்கு ஹெல்ப்பே பண்ணல, நான் எத்தனை முறை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு என்னமோ உனக்கு கிடைச்சது ரொம்ப நல்லா இருந்தது போல எனக்கு தோணுச்சு, சோ அதனாலதான் குடு நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சிஸ்டர் என்ன பண்றா அப்படின்னா அவகிட்ட போய் ரொமான்டிக்கா பேச ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் இவ கிட்ட போக போக அந்த பொண்ணு விலகி விலகி போயிட்டே இருக்கு. என்னடா இது ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயப்படுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட மைண்ட் சேஞ்ச் பண்ணி கடைசியில அந்த பொண்ணு இந்த பொண்ணு பயங்கர தரமா ஒரு சம்பவம் பண்றாங்க. அப்புறம் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. சோ இதை தான் இவ ஃபிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறா. இவ அவங்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நடந்துச்சுல ஒரு விஷயம் இதை நினைச்சு பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. உடனே டக்குனு அவன் பழைய லவர் என்ன கேக்குறான் அப்படின்னா, என்னாச்சுங்க எதை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல இல்ல நான் உன்னை பத்தியும் என் அக்காவை பத்தி தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி இவ சப்பா கட்டு கட்டுறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் காமிச்சா இவங்க அக்கா காரி இருக்கால, அவ வேற யாரோ கூட ஒரு பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. என்ன பேசுறா அப்படின்னா, எனக்கு உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு என் ஃபேமிலியில நிறைய இஷ்யூ, எனக்கு 2 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்காம கேக்குறா. அதுக்கு அவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறா. அந்த பேப்பர் வேற எதுவும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் எடுத்தால அந்த பேப்பர் தான். அதை சொல்லிட்டு அவ கொடுத்த உடனே அவன் அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். உனக்காக 2 மில்லியன் 5 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற காசை வாரி இறக்கிறான். அதுக்கு அடுத்த சீன்ல இதே மாதிரி வேற ஒரு பணக்காரங்கிட்டையும் வேற ஒரு பிரிண்ட் பேப்பரை கொடுத்து அவங்ககிட்டயும் காசை கறந்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. ஏமா ஏய் உனக்கு இதான் வேலையாமா, இப்பதான் புரியுது இவ எல்லார்கிட்டையும் காசை ஏமாத்திட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல அவன் லவ்வர், அவங்க அக்காக்காரி, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இவங்க எல்லாம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கறா அப்படின்னா, எப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்க போறோம், நீ இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கறா. அதுக்கு அவன் மேரேஜ் தானே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் கூட இருக்கிறவன் அந்த கேம்ல ஜெயிச்சிட்டான், நான் ஜெயிச்சிட்டேன் பெட் கட்டின காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க கடைசியில் அவன் காசு எடுத்து கொடுத்துறான். காசு கொடுத்துட்ட பிறகு அவன் போயிடுறான். அவன் போன பிறகு என்ன பண்றான் அப்படின்னா, கேம்ல தான் தோத்துட்டேன், சரி வா கொஞ்ச நேரம் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு தூக்கி அந்த கேம் விளையாடுற இடத்திலே போட்டு சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த அக்கா காரி ஸ்டார்டிங்ல வேணாம் அப்படின்னு தான் சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா பொட்டி நிறைய பணமா இருக்கு. அந்த பணத்தை எடுத்து மூஞ்சில வச்சுட்டு எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சிஸ்டர் இங்க வந்த உடனே இவ பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுறா. என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பணம் எல்லாமே நான் வந்து கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல உளர ஆரம்பிக்கிறா. இந்த காசு என்ன காசு அப்படின்னா இவ எல்லார்கிட்டையும் ஏமாத்தி வாங்கினால அந்த காசு தான். இவன் இந்த மாதிரி உளறிட்டு இருக்கும்போது டக்குன்னு போன் வருது. உடனே அவ சிஸ்டர் போன் வருது, இரு நான் போன் எடுக்கிறேன்னு சொல்லி போன் பேச ஓடி போயிடுறா. இந்த சிஸ்டருக்கு எதுவுமே புரியல, எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றா, என்னாச்சு எதுக்கு ஓடி போய் போன் பேசுறா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்குறா. அதுக்கப்புறம் அவ போன் பேசி முடிச்சிட்டு இல்ல கல்யாணத்துக்காக நான் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன், அதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ பேச ஆக்சுவலி இவளுக்கு இவளை பத்தி ஃபுல்லா தெரியும் போல. இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு ஓகே அரேஞ்ச்மெண்ட்ஸ் தானே, சரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி 2 அர்த்தத்துல பேசுறா. ஆனா அது அவங்க அக்கா காரிக்கு புரியல. அதுக்கப்புறம் அவங்க அக்கா என்ன சொல்றான்னா, ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லனா எனக்கு மறுபடியும் கைகோ கிடைச்சிருக்க மாட்டான், அதாவது கைகோ அப்படின்னா அவன் லவர் இருக்கான்ல அவன் கிடைச்சிருக்க மாட்டான், நான் கல்யாணமும் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அக்காக்கு தேங்க்ஸ் பண்றா. அதுக்கு அவங்க சிஸ்டரும் அமைதியா சிரிச்சிட்டு கம்முனு தான் இருக்கா. அதுக்கு அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில ஃபர்ஸ்ட் இவ போன் பண்ணி பேசும்போது அவன் ஆபீஸ் ரூம்ல ஒரு பொண்ணு கிட்ட சம்பவம் பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த பொண்ணு இங்க யாரோ பெரிய பணக்கார கூட்டம் மாதிரி இருக்கு, அங்க வந்து உட்கார்ந்து பேசுறா. இந்த பணக்கார கூட்டம் யாரு அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரிண்ட் பேப்பர்லாம் கொடுத்து காசு வாங்கிட்டு இருந்தால அந்த குரூப் தான் இது. அந்த குரூப் கிட்ட வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மயூமியை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. மயூமின்றது தான் அந்த அக்காக்காரி. இவ மயூமி அப்படின்னு சொன்னதும் ஒருத்தன் ஆமாமா என் ஃபியான்சி அப்படின்றான், இன்னொருத்தன் இல்ல அவன் லவ்வர் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அது என்னோட ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அது போக நடுவில் ஒரு கிளம்ப உட்காந்து இருக்கான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க லவர்லாம் கிடையாது, இங்க பாரு என்கிட்ட பிரிண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்ட் பேப்பர் எடுத்து நீட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் மட்டும் நீட்ல, அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பொண்ணோட பிரிண்ட் எடுத்து நீட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் 2 மில்லியன் கொடுத்தேன், நான் 5 மில்லியன் கொடுத்தேன், நான் 10 மில்லியன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனா அடிக்கிட்டே போறான். உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா, நீங்க எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இவன் ஏன் அப்படி பண்றா அப்படின்னா, இவ வந்து அந்த லவரை லவ் பண்றா, அதாவது அவனோட பாஸ் லவ் பண்றா. எப்படி உங்க அக்காக்காரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவங்க பாஸ் அவன் கிடைக்க மாட்டான்ல, அதனால அந்த கல்யாணத்துக்கு எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி இவ வந்து இவளை பத்தியான உண்மையை இங்க போட்டு உடைச்சிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் செம டென்ஷன் ஆகுறானுங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த அக்காக்காரி, அப்புறம் அவளோட லவ்வர், அப்புறம் இந்த சிஸ்டர், இவங்க 3 பேரும் ரெட் வைன் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க குடிக்கும்போது டக்குன்னு போன் வருது. சரி போன்ல யாரா அப்படின்னு சொல்லி இந்த அக்காக்காரி இருக்கா இல்லையா, அவ போன் எடுத்து பேச போறா. போன் எடுத்து பேசினா இந்த காசு கொடுத்தானுங்கல்ல அவங்கள ஒருத்தன் உன்னை மீட் பண்ணணும், சோ இவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அவளை போட்டு வாங்குறதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவள என்ன சொல்றா அப்படின்னா, வெயிட் நான் வரேன், ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு வந்துடுறேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, நான் அவரை போய் பார்த்துட்டு வரணும், சோ எனக்கு தான் லக் இல்ல உங்களோட இந்த லஞ்ச் செலிப்ரேட் பண்றதுக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அவ கிளம்பி அவங்க சொன்னா இல்லையா அந்த ஸ்பாட்டுக்கு போறா. அந்த ஸ்பாட்டுக்கு போனா டக்குன்னு லைட் போடுறாங்க. லைட் போட்டா இவ பிரிண்ட் கொடுத்தால ஒரு பேப்பர், அந்த பேப்பர் இருக்கு, அதுவும் ஒரு பேப்பர் இல்ல, இவ கொடுத்த எல்லா பேப்பரும் இருக்கு. அதை பார்த்ததும் இவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து ஓடுறா. இவ ஓட இவ மேல லைட் அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ
கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்த எல்லாருமே வராங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் காட்டுறாங்க. இங்க பார்த்தா அந்த சிஸ்டர் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கா. அவன் போதும் அப்படிங்கிறான். இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து குடிச்சிட்டே இருக்கா. குடிச்சிட்டு என்ன பண்றா அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நம்ம ஒரு தடவை கூட அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி கழட்டி போட்டுறா. அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்சிருந்தா நீ வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவன் ஏதோ காஞ்சவோட கம்பள பூந்த மாதிரி ஆல்ரெடி அவனே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி தெரியும் நமக்கு. வந்து டக்குன்னு பாஞ்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்துல ரொம்ப தரமா பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. பாத்தியா, இவளே அக்காக்காரி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றா, ஆனா இவளே இந்த மாதிரி சம்பவம் பண்றா. இவ ஏன் இப்படி பண்றா அப்படின்னா இவள வரதான் அவங்க அக்காக்காரி ஏமாத்தி இவ கிட்ட எடுத்துக்கிட்டா. அது ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா இவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. அப்புறம் இந்த சீனை கட் பண்ணிட்டு அங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஏண்டி எங்களேடி ஏமாத்துற அப்படின்னு சொல்லி அவனுங்க அத்தனை பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு ஒரு வழி பண்ணி முடிச்சிடறானுங்க. ஆனா அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. அவ கூட சேர்ந்து கம்பெனி தான் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் படத்தை ரெண்டு பக்கமும் மாறி மாறி காட்டுறாங்க. ரெண்டு பேருமே மாறி மாறி பயங்கரமா சம்பவம் பண்ற மாதிரி தான் இந்த சீன் ஃபுல்லா ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அவங்க அக்காக்காரி என்னன்னா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா தள்ளாடிட்டே வரா. அதை பார்த்துட்டு இந்த நன்னு என்ன சொல்றா அப்படின்னா ஏன் நீ ரொம்ப டயர்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. இல்ல நான் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தேன், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் சொல்லி கொடுத்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் என்ன சொல்றா அப்படின்னா வாழ்த்துக்கள், உன்னோட கல்யாணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரோஸ் ஃபிளவர் எடுத்து அவகிட்ட கொடுக்குறா. அதுக்கு அவளும் தேங்க்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன்ல இவ என்ன பண்றா அப்படின்னா இந்த நன்ன ஒருத்தன் போட்டு பாடாப்படுத்துவான்ல ஒரு ஃபாதரியார், அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா. இல்ல ஃபாதர், எங்க அக்கா ரொம்ப டல்லா இருக்கா, சோ அவளே ஜப்பான்ல இருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன், அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், நீங்க வந்து அவளை கூட்டு போனீங்க அப்படின்னா அவளும் கொஞ்சம் அங்க ஹாப்பியா இருப்பா அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டு வரா. அடி பாவி, அவளே இவன் தொல்லை தாங்க முடியாம தான் அங்க தப்பிச்சு வந்திருக்கா. மறுபடியும் இவங்க கிட்ட கொண்டு போய் விட்டா அவ என்ன பண்ணுவா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த சிஸ்டர் அங்க இல்ல, அவ போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போய் டோர் திறந்து பாக்குறா. டோர் திறந்து பார்த்த உடனே பேன் ஒரே கத்துறா. ஏன்டா அப்படி கத்துறா அப்படின்னு பார்த்தா அந்த பண பூட்டி இருக்கு இல்லையா, அதுல ₹1 காசு இல்ல, அது போக அவளோட நண்ட்ரஸும் இங்க தான் இருக்கு. சோ அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க இருந்து தப்பிச்சிட்டுக்கிறா. அதை பார்த்த உடனே அவ கத்த ஆரம்பிக்கிறா. பேச்சு வரல. இவ பணத்தை பத்தி கத்துறா. அவன் எது கத்துறான் அப்படின்னா ரூனா போயிட்டா, மடியா எங்க அவளை தேடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணாட கத்திட்டு இருக்கான். அவ எப்படி இன்னும் இங்கிருந்து போயிருக்க மாட்டா, அவளை ஏர்போர்ட்லயே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வேற ரெண்டு பேரும் அவசரமா ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல அவள் லவர் இருக்கான் இல்லையா, அவன் நின்று இருக்கான். அவகிட்ட வந்து ஏய் நீ அவளும் தப்பிச்சு போக பாக்குறீங்களா, என் காசு கொடு, என் காசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறா. அது இல்லாம அவன் பேக் எல்லாம் சேர்த்து கலர்றா. இந்த தூரத்துல இருந்து யாரோ பாக்குறாங்க. யாரா பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, இந்த நன் தான். இவங்க இப்படி அடிச்சிட்டு சாகிறத ஒரு கார்ல கொண்டு பார்த்துட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அந்த காரு அங்கிருந்து ஒரு ஹார்பருக்கு போகுது. அங்க பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சிஸ்டர் இருந்தாலே இந்த பிளாஷ்பேக்ல வந்து இவ்வளவு அவளும் க்ளோஸ் ஆனாங்களே, அந்த சிஸ்டர் இவளை பார்த்த உடனே சிரிக்கிறா. உடனே ரெண்டு பேரும் ஓடி போய் பிரிஞ்ச காதலர்கள் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம இங்கிருந்து எங்க தப்பிச்சு போயிடலாம், நமக்கு எந்த லைஃபும் வேணாம், என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு அவ சொல்ல. அதுக்கப்புறம் அவளும் என் ரூனா ரூனா தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்க லவ் அவங்க பரிமாறிக்கிறாங்க. சரி இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்க, அதுக்கப்புறம் அங்க சோல்ஜர் மாதிரி ஒருத்தன் வரான். அவனை இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் எதிரில் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது டக்குனு காலை வெங்கி குறுக்கில் விட்டுறாங்க. குறுக்கில் விட்ட உடனே அவன் கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் வச்சிருந்த கண்ணு கீழே விழுந்துருச்சு. அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு சார் சாரி தெரியாம விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போய் பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் கேட்கறாங்க அவங்க கிட்ட, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் சோல்ஜர் தான், சம் ரீசனுக்காக அவனை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவனுக்கு யாரும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஒண்ணும் இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவனை சேஃப்டி கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாதர் யார், அந்த லவ்வர், அப்புறம் அவங்க அக்கா காரி 3 பேரும் கட்டுறாங்க. இவங்க 3 பேரும் வந்து வெறுங்கையோட போனதான் மிச்சம், எதுவுமே கிடைக்காம டென்ஷன்ல கத்திக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டரை காட்டுறாங்க. இவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க போல, கப்பல்ல போயிட்டு இருக்காங்க. கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது டக்குனு ரூம்ல காட்டுறாங்க. ரூம்ல காட்டினா அந்த சோல்ஜர் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த இன்னொரு சிஸ்டர் இருக்காளே, அவங்க 2 பேரும் நின்னுட்டே அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, அவன் உங்களோட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டே பண்ணிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரூம்ல நன் வரா. அவ உடனே இவன் என்ன சொல்றா அப்படின்னா ஏய் ரூனா ஏன் இவ்வளவு லேட்டு, வா ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இவளும் அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறா. அப்புறம் 3 பேரும் அந்த கப்பல்ல வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சு அந்த கப்பல்ல சைடுல ஒரு வட்டமா ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விண்டோ வழியா அந்த நன் வெளியே பாக்குறா. இவ வெளியே பார்க்கும்போது அங்க பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா பறந்துட்டு இருக்கு. சோ இப்போ ஃப்ரீ ஆயிட்டா, இனிமே அவன் நினைச்சதெல்லாம் அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.